பாட்டி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்னு தெரியலையே. ஐயோ, இன்னைக்கு அம்மா அப்பாவோட கல்யாண நாள். ஓ, அதனாலதான் உங்க அம்மா முகம் அப்படி இருக்கான். அப்படியா? கல்யாண நாள்னா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கணும். ஆனா இங்க ஒரே வீட்டுல இருக்காங்களே தவிர ஒன்னா இல்லையே. அத்தை, பாரதிக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆ பாட்டி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இன்னைக்கு அப்பா கையால அம்மாக்கு ஒரு புடவை வாங்கி தர வைக்கலாமா? அது எப்படி முடியும்? உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா வாங்க மாட்டாளே. அத நம்ம சொன்னாதானே அம்மா வாங்கிக்க மாட்டாங்க. அப்ப அவரே அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா? அது எப்படி முடியும்? முடியும் பாட்டி, கண்டிப்பா முடியும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பாரு. ஓஹோ. சரி, ஓகே. அத்தை, ஏமா, எதுக்கு ரெண்டு புடவை மட்டும் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்க? சொல்லுமா. நான் என் லக்கேஜ் எல்லாம் அந்த வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதான் இப்ப இருக்கிற இந்த ரெண்டு புடவையே மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்கேன். சரி, அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? வேற புடவை வாங்கிக்கலாம்ல. எதுவும் தெரியாத மாதிரியே கேட்காத. நாம இப்ப இருக்கிற நிலைமையில அது ரொம்ப முக்கியமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் வருங்கால கணவருக்கும் உன்னோட முன்னாள் கணவருக்கும் திருமண நாளா? அச்சச்சோ, நானே என்ன பண்ணலான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உன் பொண்ணே எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துட்டா பாத்தியா? கல்யாண நாள் அதுவுமா? கண்ணை கசக்கிட்டு நிக்கிறதுக்கு ரெடியா இரு. என்னங்க? பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? சாரி முதலாளி அம்மா, கடையில கொஞ்சம் கூட்டம், அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. குடு. எல்லாம் சரியா இருக்கு. இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்றான்னு பாப்போம். என்ன மனோ, முக்கியமான ஃபைல பிரிண்ட் எடுக்காம வந்திருக்க? என்ன முதலாளி அம்மா சொல்றீங்க? எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னானே. ப்ரோக்ராமிங் அண்ட் அனலைஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், அது இல்ல இங்க. அப்படியா? இன்னைக்கு அந்த கடைக்காரன் செத்தான். இவன் என்ன கூப்பிட கூப்பிட ஓடிட்டான்? என்ன லுக்கு? படிங்க. முதலாளி அம்மா, இந்தாங்க, இந்த பேப்பர் தானே. ஏன் மனோ, விளையாட்டுக்கு சொன்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறதா? படிப்பு விஷயம் இல்ல, அதான் கொஞ்சம் பதறிட்டேன். சாரி மனோ. என்ன முதலாளி அம்மா, எதுக்கு இப்ப என்கிட்ட சாரி சொல்றீங்க? விடுங்க. அதுக்கு சாரி கேட்கல.
ஆக்சுவலி மிஸ் ஆனது ப்ரோக்ராமிங் அண்ட் அனலைஸ் பேப்பர் இல்ல, அப்ளிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேப்பர் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்படியா? இருங்க, உடனே போய் வாங்கிட்டு வரேன். இரு, என்னையா நீ ஆனா ஒன்னா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க? டேய் மாமா, அந்த அத்தை பொய் சொல்றாங்கடா. என்ன முதலாளி அம்மா, உங்களுக்காக நான் எவ்வளவு வேகமா ஓடிட்டு போய் வாங்கிட்டு வரேன் தெரியுமா? என்ன மீனா, செருப்பு சத்தம் ரொம்ப ஓவரா கேக்குது. இப்பவே இந்த சத்தத்தை நிறுத்துறேன் பாரு. மனோ, என்ன முதலாளி அம்மா, ஜூஸ் எல்லாம் குடுக்குறீங்க? என்ன பண்றது, நமக்காக ஒரு ஜீவன் ரன்னிங் ரேஸ்லாம் போயிட்டு வந்திருக்கு. பாவம் இல்லையா அது? ம், அதான் இந்த ஜூஸ். ஐயோ, அத்தை வராங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். துரை ஜூஸ் குடிச்சிட்டு தான் வேலை பாப்பீங்களோ? இல்லம்மா, அது வந்து என்ன பண்றது, என் மருமகன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படிதான் போகும் போல இருக்கு. சரி சரி, என் பொண்ணு அவ ஷாப்பிங் பண்ண கவர்லாம் கார்ல வச்சிருக்காளாம், அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னா. போ. ம், சரிங்கம்மா. உள்ள வச்சிடுறேன். ம். போடா போ. இன்னியோட உன்னை நாங்க இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். வெறும் வயலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? இருக்குடா உனக்கு. மேடம், ஏய், அறிவில்ல உனக்கு? இப்படிதான் அடுத்தவங்களோட ரூமுக்குள்ள கேட்காம கிளம்ப வருவியா? இல்ல மேடம், இத குடுக்க சொன்னதால தான் மேம் நான் வந்தேன். என்ன என்னாச்சுமா? அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது உள்ள வந்துட்டாமா. ஐயோ மேடம், இல்ல மேடம். மேடம் ராஸ்கல், என் பொண்ணுகிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? மேடம், என்ன மேடம் சொல்றேன்? ஏண்டா மேடம், என்ன தெரியுமா உனக்கு? சொல்றது கேளுங்க மேடம். மனோ, என்ன ஐயோ, தெரியுமா? என்னாச்சுடா? ஐயோ, மீனா ட்ரெஸ் மாத்தும் போது உள்ள வந்துட்டா மாப்ள. இல்ல சார், மேடம் தான் இந்த கவர்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி இப்படிதான் நுழைவியா? மனோ, என்னடா இது? அக்கா, இவங்க கேட்டதுனால தான்க்கா எடுத்துட்டு வந்தேன். நான் வேணும்னு உள்ள வரலக்கா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், யாரை எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தலையில அடிச்சிட்டு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னைக்கு ஏ ரூமுக்குள்ள வந்தான், நாளைக்கு மித்ரா ரூமுக்கு போவான், அப்புறம் அபி ரூமுக்கு போவான். டெய்லி இவனால நாங்க பயந்து பயந்து ட்ரெஸ் மாத்தணுமா? சாரி மேடம், என் தம்பி வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பான். சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? சம்பந்தமே இல்லாம உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்காங்க பாரு. அதே இடத்துல என் பொண்ணைய நான் இன்னும் இங்க விட்டு வச்சிருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவளை நான் எப்போ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். விட்டு வச்சிருக்கேன் பாரு. இப்ப என்னமா கெட்டு போச்சு? கிளம்பு, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். மேடம் மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. அவன் தெரியாம பண்ணிருப்பான். டே மனோ, முதல்ல மன்னிப்பு கேளு. அக்கா, நான் தப்பு பண்ணலக்கா. கேளுடா, சொல்றேன்ல, மன்னிப்பு கேளு. மேடம், சாரி மேடம், நான் வேணும்னு பண்ணல. நீங்க கேட்டதுனால தான் மேடம் நான் எடுத்துட்டு வந்தேன். மனோ, சார், நான் எதுவும் பண்ணல.
நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இனிமே மாடியில் இருக்கிற கெஸ்ட் ரூம்ல போய் தங்கு. வேலை இருந்தா மட்டும் கீழே வா. போ. மனோ, போன்னு சொல்றேன்ல. வேண்டாம் சார், நான் என் ஃப்ரெண்ட் ரூம்லேயே போய் தங்கிக்கிறேன். சீக்கிரமா வேற வீடு பார்த்து எங்க அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடும். மனோ, ஆதி தான் சொல்றாருல, போங்க. ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்கணும். அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம பாரதி கிட்ட கேளுங்க, அவங்களே பண்ணி தருவாங்க. சரி போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. என்ன மித்ரா, நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். அண்ணி தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அந்த பாரதியை எதுக்கு தங்க வச்சிருக்கேன்னு தெரியும்ல, அப்புறமும் எதுக்கு அவளை துரத்துறதுல குறியா இருக்காங்க. இன்னைக்கு ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாண நாள். ஆதி கையால புடவை வாங்கிட்டு வர அந்த குட்டி சாத்தா இருக்குல்ல, அது ஏதோ பிளான் பண்ணிருக்கு. ஆதியும் புடவை வாங்கிட்டு வந்துட்டான். நான் அதை வச்சு ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணி வச்சிருந்தா உன் மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்ன சொல்ற மித்ரா? அண்ணா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த உலகத்துல எதுவுமே கொடுக்காத சந்தோஷத்தை பாரதியோட கண்ணீர் தான் எனக்கு கொடுக்குது. எனக்கு அந்த பாரதி அழுதுகிட்டே இருக்கணும், அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாரதி இந்த வீட்ல தான் இருக்கணும். இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையில எழுதியிருக்கோ தெரியல. அந்த மீனா கூட ஒரு ரகமுடி. ஆனா அவ ஆத்தாக்காரி இருக்கா பாரு, பத்திரகாளியையும் மூரி அலங்காரியும் ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கா. அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. பாட்டி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்களையே சொல்லு. நம்ம மனோ என்ன அப்படிப்பட்டவனா? ஏதோ வேற வழி இல்லாம இங்க வந்ததால அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பாங்களா? என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும், உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் விடுங்க. இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்க இருக்க ஏதோ நெறிஞ்சு முள்ள படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளையெல்லாம் வேலைக்காரங்க மாதிரி நடத்தினா கூட பரவாயில்ல, ஆனா மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே. கடவுள் ஏன் எப்போ நம்மள இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தாமா தெரியும். அதான் நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. சாரி பாரதி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ நடந்துருச்சு. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்ல சார். இந்தாங்க. என்ன இது? புடிங்க பாரதி. எதுக்கு சார் இதெல்லாம்? நானும் நீங்க வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இந்த புடவையை தான் மாற்றி மாற்றி கட்டிட்டு இருக்கீங்க.
அதான் உங்களுக்கு கிராண்டா ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் அப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட கொடுக்கறதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தமிழ் பாரதி கிட்ட வேற புடவை கட்டிக்க வேண்டியதானு பேசிட்டு இருந்தா. அதுக்குள்ள நீயே புடவைய வாங்கிட்டு வந்துட்டப்பா. தேங்க்யூ சார். சரி சரி, நீங்க பாருங்க, நான் போய் மனோவை பார்த்து பேசிட்டு வரேன். பாவம், செய்யாத தப்புக்கு அவன் திட்டு வாங்கினது எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி, ஓகே, பாய். ஐயோ, என்ன பாட்டி திடீர்னு கண் இப்படி கூசுது? ஐயோ, என்னாச்சு? ஏன் கண்ணு கூசுது? பின்ன எங்க அம்மா முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஒளிவட்டத்தை பார்த்தா கண்ணு கூசாதா? ஆமாடி, எனக்கு கூட கண்ணு கூசதான் செய்யுது. பாட்டி ஆஹா, கல்யாண நாள் அதுமா புருஷன் கையால புது புடவை கிடைச்சிருச்சு. அப்படிதான் அத்தை இருக்கும். உங்களுக்கு எப்படி எங்க கல்யாண நாள் தெரியும்? சரி, இப்ப யார் சொன்னா என்ன? அதுவா முக்கியம்? நீ சொன்ன மாதிரி அந்த கடவுள் யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரிஞ்சுதான் ஆதிய உனக்கு புடவை வாங்கிட்டு வர வச்சிருக்காரு. சரி சரி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். முதல்ல போய் குளிச்சிட்டு வந்து இந்த புது புடவையை கட்டு. போதும் போதும், ரொம்ப வெக்கப்படாத, போ. அத்தை வாங்க, நம்ம போய் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரலாம். புடவை இங்கதானே இருந்துச்சு, எங்க போச்சு? மா, எங்க அந்த புடவையை காணோம்? என்ன பாரதி, இன்னும் இந்த புடவை கட்டலையா? என்ன பாரதி, புடவை எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களா? புடவையா? ஏய், என்ன சொல்ற? நாங்க எதுக்கு புடவை எடுத்து வைக்கணும்? நீங்க எடுக்கலன்னா வேற எங்க போயிருக்கோம்? பாரதி, இங்கதானே புடவை இருந்துச்சு. இல்லம்மா, குளிச்சுட்டு வந்து பார்த்தேன், காணோம். புடவையே காணுமா? பாரதி, வரலாமா? பாரதி, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? ஆதியில எனக்காக வாங்கி கொடுத்தாரு. பாரதி,
என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஆ ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ஆதி எனக்காக சர்ப்ரைஸா குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருந்தாரு போல. ஆனா அவரு வீட்ல நடந்த ப்ராப்ளம்னால குடுக்க மறந்துட்டாரா? அதான் நானே எடுத்து கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நானும் அதையும் கோவிலுக்கு போலான்னு இருக்கோம். எப்படி இருக்கு? புடவை சூப்பரா இருக்குல்ல பாரதி? இந்த புடவை உங்களுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு மேடம். ஐயோ பாரதி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்களேன். ஆக்சுவலி எனக்கு பெருசா இந்த புடவைலாம் கட்டி பழக்கம் இல்ல. இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கேத்த மாதிரி எப்படி ஹேர் டூ பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ப்ளீஸ் பாரதி. அதுக்கு என்ன மேடம், ஹெல்ப் பண்றேன். நீங்க வாங்க. ஓகே.